ஹாய் ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் கிருத்விக். ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறேன்னு பார்த்துக்கிட்டா மக்களே, இந்த வீடியோவில் நம்ம செஞ்சிக்கோட்டையை தான் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். அரௌண்ட் இங்கேருந்து ஒரு 40-45 கிலோமீட்டர் இருக்கும் செஞ்சிக்கோட்டை. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இந்த போகிற வழியில் பாருங்களேன், இந்த நேச்சுரல் பிளேஸ் பாருங்களேன். இந்த சைடும் பிளாமரம், இந்த சைடும் பிளாமரம், நடுவில் மட்டும் ரோடு பார்க்க செம்ம க்யூட்டாக இருக்குல்ல. நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி இடத்துலலாம் வண்டி ஓட்டுறதுக்கும் அழகாக இருக்கும், நல்லாயிருக்கும். போவோமா? அரௌண்ட் எங்கே இருக்குது? அரௌண்ட் இன்னும் 30 கிலோமீட்டர் இருக்குது செஞ்சிக்கோட்டை. ஆக்சுவலாக 10 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போய்டுவோன்ட்டு நினைக்கிறேன். போயிடலாம், பிரச்சனை இல்லை. ஏங்க பாருங்களேன், இந்த ரோட்டில் வண்டி ஓட்டுறப்போ பயங்கரமாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. இந்த மாதிரி பிளேஸ்லாம் வண்டி ஓட்டி ரொம்ப நாள் ஆகுதா, ஸோ நல்லா இருக்குது. அப்படியே பக்கத்தில் ஏரி இருக்குது, அப்படியே ஸ்ட்ரைட்டாக ரோடு இருக்குது, நல்லா இருக்குங்க. பார்க்க செம்ம க்யூட்டாக இருக்குது. பனைமரம், இங்கே நிறைய பேர் பனைமரம்னா என்னென்னே தெரியாமல் இருப்பீங்க. பனைமரத்தில் பனங்காய் நொங்குலாம் இருக்கும், அதெல்லாம் வெட்டி சாப்பிட்டதெல்லாம் ஒரு காலங்க. குழந்தையாக இருக்கிறப்போ ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணிகிட்ருப்போம். ஜாலியாக இந்த மாதிரி சுற்றிட்டு போயிட்டு பனங்காய் வெட்டிட்டு லைஃப் பயங்கர ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சுங்க அப்போலாம். இந்த மாதிரி டேர்னிங் பாயிண்டில் ஹார்னே அடிக்க மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான். அம்மாலும் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இருக்கான். நம்மளும் ஹார்ன் அடிக்கல, என்னங்க பண்ணுறது? ஃபைனலாக பனாத்தூர் ரீச் ஆக போகிறோன்னு நினைக்கிறேன். பனாத்தூர் கிட்டே வரப்போகிறோம். பனாத்தூர் வந்துட்டனாலே ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு தாங்க, அப்படியே செஞ்சிக்கோட்டைக்கு ஈஸியாக சீக்கிரமாக போயிடலாம். மெயின் பைபாஸ். மேக்ஸிமம் திருவண்ணாமலைக்கு வரவங்க எல்லாருமே ஐ திங்க் இந்த சைட்லேருந்து வருவீங்க. ஐ மீன் இந்த சைட் மீன் திண்டிவனம், செங்கல்பட்டு, சென்னை, இந்த மாதிரி இந்த சைட்லேருந்து வருவங்க கண்டிப்பாக இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி தான் நீங்கள் போய் ஆகணும். ஏன்னா இதுதான் மெயின் பைபாஸ், திருவண்ணாமலைக்கு போக வேண்டியது. திருவண்ணாமலை பார்த்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அ வெரி ஃபேமஸ் கோயில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக திருவண்ணாமலைனாலே கோயில் தான் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே ஞாபகம் வரும். ஸோ அதுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் பெருசாக பண்ண தேவைன்னு நினைக்கிறேன், ஏன்னா மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி ரோட்டில் வண்டி ஓட்டு போகிறது ஜாலியாக இருக்குது. ஐ திங்க் நம்ம டிராகோ குட்டி பையனுக்கு காற்று இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி அலாயிற மாதிரி இருக்குது. காற்று அடிக்கணும் பைக்குக்கு. அடிக்கலாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிட்டு பக்கத்துலேயே வந்துடும் மெக்கானிக் ஷெட்டு, அங்கே போய் காற்று அடிச்சிக்கணும். நீங்கள் பாருங்களேன், நல்லா இருக்குது கிளைமேட்லாம். ஏங்க அரௌண்ட் வந்துட்டேங்க, பனாத்தூர் வந்துட்டேன். பாருங்களேன், பனாத்தூர் ரோடு இந்த சைடில் போகிற ரோடெலாம் இப்படி தாங்க இருக்கும். அந்த சைடில் அப்படியே பார்க்கவே நேச்சுரல் பிளேஸில் அது ஸ்ட்ரெயிட்டாக ரோடு, இதெல்லாம் மாதிரிலாம் ட்ராவல் பண்ணுறப்பெல்லாம் ஜாலியாக இருக்குங்க. மேக்ஸிமம் யாரும் மிஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி ரோட்டில் ட்ராவல் பண்ணுறப்பெல்லாம். க்யூட்டாக அழகாக இருக்குது ரோடெலாம் பார்க்குறதுக்கு, அப்படியே ஜாலியாக இருக்குங்க ட்ரைவ் பண்ணுறதுக்கும். ஐ திங்க் அந்த மலைலாம் பார்த்துக்கிட்டிங்களா? இப்போ நம்ம போக போகிற பிளேஸ் அந்த மலைக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது செஞ்சிக்கோட்டை. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். சரிங்க, அங்கே போயிட்டு செஞ்சிக்கோட்டை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வியூ பண்ணி ஃபுல்லாக காமிக்கிறேன். நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய நினச்சதெல்லாம். கப்புள்ஸாக போகிறாங்க பார்த்தியா, கப்புள்ஸாக ட்ரைவ் பண்ணுறாங்க. என் கரகம் ஒன்றை வச்சு சுற்றிட்டுருக்கேன், என்ன பண்ணுறது? இந்த ரூட்டில் போகலாமா, பனாத்தூரில் போயிட்டு போகலாமா? எதுவுமே இருக்காதா? பனாத்தூர் சிட்டியாடா? பனாத்தூர் வந்து டவுன்ரா. கேமரா ரன்னிங்கில் தானே இருக்கு. யாருங்க இவன் இந்த மாதிரி வெறித்தனமாக ஓட்டு வரான்? கேமரா ஃபுல்லாக மண் வச்சுட்டான். வாட்டர் ப்ரூஃப் தான். ஏன் இல்லை கேமரா வாட்டர் ப்ரூஃப் தான், ஆனால் வாட்டர் ப்ரூஃப் கேஸ் பண்ணணும், அப்போ தான் கேமரா சேஃபாக இருக்கும். இல்லைனா என்ன தான் வாட்டர் ப்ரூஃப் வந்தாலும் கொலாராயிடும் சம்டைம்ஸில். பின்னாடி யார் வராங்கன்னு தெரியாமல் கூட ரவுண்டு போடுறாரு தலைவர். என்ன பண்ணுறது? வந்துட்டேங்க, ஃபைனலாக பனாத்தூர் ரீச் ஆகிட்டோம். இதுதாங்க பனாத்தூர், பார்த்துக்கிங்க. ஃபஸ்ட்டு நம்ம டிராகோ குட்டி பையனுக்கு இப்போ காற்று அடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஏடிஎம் போய்ட்டு காசு எடுக்கணும், இல்லைனா காற்று அடிக்க முடியாது. இங்கே அடிச்சிக்கலாமா, செஞ்சிக்கு போய்ட்டு அடிச்சிக்கலாமா?
நீங்கள் செஞ்சிக்கோட்டை அரௌண்ட் 21 கிலோமீட்டர் இருக்குங்க. இப்படி தான் காமிக்கிறாங்க, ஆனால் அதை விட லாங்காக தான் இருக்கும். இதுதாங்க மெயின் பைபாஸ், திருவண்ணாமலை டு சென்னை ஹைவே. இதுதாங்க பார்த்துக்கிட்டிங்களா. ஆக்சுவலாக அங்கே ஒரு ரோடு போயிடுச்சிங்களா, நான் போகிற வழியில் இந்த வழியில் போகலாமான்னு கேட்டல, அந்த ரோடு எங்கே கனெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறேன், இருங்க வெயிட் பண்ணிங்களேன். ஏங்க ஆக்சுவலாக நான் சொன்ன ரோடு வந்து அங்கேருந்து வந்து கரெக்டாக அங்கே கனெக்ட் ஆகுதுங்க அந்த ரோடு. பார்த்துக்கிட்டிங்களா, ரோடு போட்டுட்ருக்காங்க போலியே, இன்னும் ரோடு ஃபுல்லாக கூட போட்டு முடிக்கல, அதுக்குள்ளே எல்லாம் அந்த சைடில் தான் போயிட்டுருக்காங்க. நம்மளும் போவோமா, எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போமா? எல்லாம் அந்த சைடில் போயிட்டுருக்காங்க, நம்மளும் போய் பார்ப்போமா? ஆனாங்க எதுக்கு ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டு நம்மளாச்சும் ரூலை ஃபாலோ பண்ணுவோமே. ரோடு போட்டுட்ருக்காங்க, வெறும் மண் தறியாக தாங்க இருக்குது. அந்த மண் தறியில் இப்படி போட்டு ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஆமாம் எப்பா பயங்கரமாக பள்ளம் மூடமாக இருக்குது, தூக்கி தூக்கி போடுது. பேசாமல் நம்மளும் ரூலை பிரேக் பண்ணிட்டு மேலேயே போயிருக்கலாமோ கீழே போனதுக்கு. அப்பா ஏங்க பயங்கர பள்ளம் மூடாக இருக்குங்க. இப்போ தெரியுதுங்க ஏன் எல்லாம் மேலே போனாங்கன்ட்டு. இந்த மாதிரி ரோட்டை விட்டு இப்படி வந்தது தப்பு தாங்க, தப்பு தான். வந்தாச்சுங்க ஒரு நார்மல் ரோட்டுக்கு. ஏதோ அட்வென்ச்சர் ட்ராவல் பண்ண மாதிரி இருந்துச்சு அந்த ரோட்டு உள்ள போனது. வந்தாச்சுங்க. ஆக்சுவலாக இங்கே இருக்கிற செஞ்சிக்கோட்டை சுற்றி எல்லாம் மலை பிரதேசமாக தாங்க இருக்கும். அது ஒன்று தான் மலை மேலே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆக்சுவலாக அது சுற்றி இருக்கிற நிறைய இடத்துல மலை மேலே கோவில்கள் அந்த மாதிரி நிறையா பிளேஸ்லாம் இருக்குங்க. இங்கே சரௌண்டிங்கில் டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து நிற்கிறது பார்த்தீங்கன்னா செஞ்சிக்கோட்டை நிற்கும். ஸோ பார்த்துக்கிங்க வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும் பிளேஸ்லாம், ஜாலியாக இருக்கும். மேலே ஏறுறதுக்கு வர்றதுக்குலாம் இங்கே கொஞ்சம் தூரம் ரோடு நல்லா போட்டிருக்கானுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கோளாறு பண்ணி வச்சுருக்கானுங்க. என்ன தான் ரோடு போடுறாங்கன்னு தெரியலையே. போட்டால் ஒன்று ஒழுங்காக பண்ணணும், இதெல்லாம் கம்முன்னு வச்சு இருந்துருக்கணும். கையை கொஞ்சிருப்பா, பயங்கரமாக மண் அடிக்குது. அங்கே பாருங்களேன், போட்டிங்கில் ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்ருக்காங்க, மீன் பிடிச்சிட்ருக்கானுங்க. நல்லா இருக்குல்ல, இந்த மாதிரி போட்டில் ட்ராவல் பண்ணுறது சூப்பராக இருக்குங்க. பசங்க மறுபடியும் இங்கே ரோடு போட ஆரம்பிச்சிட்டாங்க, அங்கே போட மாட்டானுங்க. கொஞ்சம் தூரம் ரோடு போடுறானுங்க, கொஞ்சம் தூரம் போட மாட்டானுங்க. என்ன தான் நினச்சிட்ருக்கானுங்க தெரியல. அரசின கோயில் மேலாம்படி இந்த ஸ்கூல் தானே அது. நீங்கள் வரோம் அப்படியே மோதுற மாதிரி வரோம், லூசு பையன். கொஞ்சம் ஓரமாக கூட போக மாட்டோம், ஆறு அடிச்சதுக்கு ரெஸ்பான்ஸே இல்லாமல் போயிட்டுருக்கானுங்க. என்ன தான் ஓட்டுறாங்களோ போங்க. ஏங்க ஃபைனலாக வந்தாச்சுங்க தாலி ரோட். இனிமேவாச்சும் ரோடு நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். எப்படி இருக்குன்னு தெரியல ரோடு, பார்ப்போமே ரோடு எப்படி இருக்குன்ட்டு. இல்லைங்க இனிமேல் ரோடு நல்லா தான் இருக்கும்ன்ட்டு நினைக்கிறேன் மேக்ஸிமம். பாருங்களேன் நல்லா தாங்க இருக்குது ரோடு. இனிமேல் ரோடுக்கு பிரச்சனை இல்லை, நம்ம ஜாலியாக ட்ரைவ் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். ஒரு 70-80 போவோமா அந்த ரோட்டில், அப்போ தான் நல்லா இருக்குங்க. அப்போ தான் நம்மளும் சீக்கிரமாக போக முடியும். மலை மேலே ஏறிட்டு கீழே இறங்கிறதுக்கே டைம் ஆகிடும். ஒரு 2-4 ஹவர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் நம்ம மலை மேலே ஏறி கீழே இறங்குறதுக்கு. அதனால் சீக்கிரமாக போகணுங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம போகிறதே லேட்டு. இப்போவே இங்கே 12:30 அந்த மாதிரி ஆகிடுச்சு. போயிட்டு வர்றதுக்கு ஈவினிங் ஆகிடும். யாருமே மதிக்க மாட்டாங்க. ஆறு நடிக்கிறேன் அப்போ தான் அவர் எக்ஸலில் போகிறவர் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்காரு. என்னத்தங்க சொல்கிறது.